உங்கள் பையன் சொல்லணும், இந்த உலகத்தில் எனக்கு ரோல் மாடல் இருந்தா எங்கள் அப்பா தான்டா. அப்படி சொல்லணும், எங்கள் அப்பா தானே எனக்கு ரோல் மாடல். பணத்தை எப்படி கையாளணும்ன்றிருக்கு எங்கள் அப்பா தான்டா ரோல் மாடல் என்று உங்கள் பிள்ளை சொல்லணும். பில்லிகிராம் பையனை பார்த்து கேட்டாங்க, ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? சொன்னான், இந்த உலகத்தில் எனக்கு ரோல் மாடல்னா எங்கள் அப்பா தான். ஒரு ஆள் மாதிரி நான் வாழணும்னு விரும்பினேன், எங்கள் அப்பா மாதிரி நான் வாழணும்னு விரும்பினேன். உங்கள் மனதில் அது ஒரு லட்சியமாய் மாறட்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து அட்மையர் பண்ணட்டும். ஏகினோட பையன் சொல்லுவார், நான் நைட்டு தூங்க போகும்போது எங்கள் அப்பா பைபிளை திறந்து படிச்சுட்டு இருப்பார். காலையில் நான் எந்திரிச்சு குளித்து கிளம்பி நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப டேடி போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். அப்பவும் எங்கள் அப்பா படிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் போயிட்டு வான்னு சொல்ல திரும்பும்போது அவர் கண்ணு சிவந்திருக்கும். த ஹோல் நைட்டெல்லாம் பைபிளில் கிடப்பேன். அதனால தான் 50 வருஷம் அட்வான்ஸாக இருக்கிறாங்க, 100 வருஷம் அட்வான்ஸ்டாக பேசிட்டு போயிட்டாங்க. அப்போவே பேசிட்டு போயிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, ஜூனியர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எனக்கு ஒரு ரோல் மாடல் எங்கள் அப்பா. கிங்டம் கல்ச்சர். நம்ம பணக்கார நகருக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கிங்டம் மைண்ட் செட். நான் ராஜ்யத்தின் புத்திரன். எதற்காய் போய் சொல்ல வேண்டும்? இயேசு சொன்னார், ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். எப்பேற்பட்ட வார்த்தை! ராஜாவின் சர்வ அதிகாரம் பொருந்திய வார்த்தை. ஆம்னா ஆம் சொல்றார், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஐயா கேட்குறாங்க, என்ன சொல்ல? ஏசப்பா நீங்கள் பார்க்குறீங்க, பக்கத்தில் நிற்கிறார், நீங்கள் உண்மை சொன்னப்போ மாட்டிக்குவீங்க. என்ன செய்ய, என்ன சொல்ல அப்படின்னு மாட்டாரு. என்ன சொல்ல? ஆம்னா ஆம் சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஐயா மிஞ்சி வந்தா நான் பார்த்துக்கிறேன்டா சொல்றா உண்மை. கையத்தட்டே அப்பா கூட இருந்தா தப்பா வார்த்தை வராது. எவன் என்ன செய்ய முடியும்? ஊரே கள்ள கொண்டு எறியவங்கள்ட்ட வந்தாலும் உண்மை பேசுங்க. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய். கிரேஸ்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். Grace doesn't make cleansified sinners. It is making righteous man. Hallelujah. கிரேஸை தப்பா புரிஞ்சிருந்தா இந்த காலை நேரத்தில் மாற்றிக்காங்க. கிருபை என்னைக்குமே கழுவப்பட்ட பாவிகளை உருவாக்குவதல்ல, கிருபை நீதிமான்களை உருவாக்குகிறது. லைஃப்பில் சேஞ்சஸ், உண்மை, ராஜரிகமான மனநிலை, இது எல்லாம் உங்களை ராஜாவாகவே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. உங்களை ரசிப்பார் பாருங்க, தேவன் ரசிப்பார். சரி என் பிள்ளை உண்மை பேசுகிறான்டா, ரசிப்பார். கை தட்டுங்க. நீங்கள் உண்மை பேசும்போது ரசிப்பார். நீங்கள் பிஸ்னஸ் டீல் பண்ணும்போது ரசிப்பார். பல நேரங்களில் என்ன நான் கரெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஐயா உங்களை தேடி ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அன்னை கிளம்பிட்டேன்னு சொல்லு. கிளம்பிட்டேன். டக்குன்னு ஒருத்தங்க யதார்த்தமாக மீட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறா அப்படின்னு. சரிங்கண்ணே, நான் நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு, நான் கிளம்புறேன்னு மட்டும் சொல்லு போன்றேன். அந்த செகண்டில் உள்ள ஒருவர், எதுக்கு போய் பேசுகிறீ? இல்லை அவர் பெரிய மனுஷன் இருக்கட்டும், உன் மரியாதை போ. நீ 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 லேட்டாக கிளம்புன்னு சொல்லு. இல்லை சொன்ன மரியாதை போயிடும். அதை நான் காம்பன்சேட் பண்ணியிருக்க தெரியும். நீ உண்மை மட்டும் பேசுங்க. நான் லேட் ஆகிட்டேன்னு சொல்லுப்பா. யாரும் ப்ரேயருக்கு வரல. அண்ணன் என்ன பண்ணுறாரு? உள்ளே ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு உண்மைன்னு தூங்கிட்டு இருப்பார். நான் சொல்லுவேன், நான் ஜெபிக்கவே இல்லை, தூங்குறாருன்னு சொல்லு. இந்த உலகத்தில் எனக்கு தூங்குற கூட உரிமை இல்லையா? தூங்குறான்னு சொல்லு. என் பசங்க தெளிவாக சொல்லு, அண்ணன் தூங்குறாரு. அப்போ எதை வேணாலும் கேட்டுக்கலாமா? சொல்ல மாட்டோம்ன்றாங்க. பொய் தானே சொல்லக்கூடாது. அப்போ அண்ணன் எங்கே போயிருக்காரு, எந்த ஊரில் என்ன பிஸ்னஸ் பண்ணி, எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஒன்றும் வாங்க முடியாது. ஏன்? அதெல்லாம் எங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. சரி ஏதாச்சும் பொய் சொல்லுங்க, நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். யாருக்கு பேசுகிறீங்க? இப்போ நான் வேற ஆள் பேசுகிறேன், விட்டுருக்க கொஞ்சம் வரி. இப்போ உங்களுக்கு நான் பேசுகிறேன். ராஜ்யத்தின் மனநிலை. போன வாரம் பார்த்தோம். நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன். அந்த பையன் சொன்னான், அப்பா வீடு. ராஜ்யம்னா என்ன? அப்பா வீடை யோசிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களை சுற்றி அப்பா வீடு வந்துடும். அப்பா வீட்டை யோசித்தனால தப்பாக இருந்த ஒருத்தன் பன்றி திங்கிற தவிடுகளினாலே தன் வயிறை நிரப்ப ஆசையாக இருந்த ஒருவன் அப்பா வீடு எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு யோசிச்சான் பாருங்க. கிங்டம் மைண்ட் செட் உள்ள வந்துச்சு.
கொஞ்ச நேரத்துல அவன் கிங்கோட பிள்ளையாவே அங்க நிக்கிறான். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. கிங்டம் உள்ள வந்துருச்சு. என் புத்தி தெளிந்த போது, எல்லாம் சொல்லுங்க, புத்தி தெளிகிறதுனா என்ன? ராஜ்யம் பத்தி எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம புத்தி அழகா தெளிஞ்சிரும். இதை செய்யாத, அதை செய்யாத, அதை செய்ய யாரும் சொல்ல வேணாம், அதுவா தெளியும். அப்ப அப்பா வீடு, ராஜ்யம் என்ன? அப்பா வீடு. இயேசு ஜெபித்தார், பரலோகத்தில் உம் சித்தம் செய்யப்படுவது போல. முந்தின வார்த்தை சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாம் சொல்லுங்க, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரலோகத்தில். முதலாவது பரலோக ராஜ்யம்னாரு, இப்ப பரலோகம்னாரு. கை தட்டுங்க. பரலோகம் வேற, சொல்லுங்க, ராஜ்யம் வேற. பரலோகம் அங்க இருக்கு, பரலோக ராஜ்யம். ஆமென். ஒரு அமெரிக்கன் இங்க போறாரு, அமெரிக்கா அங்க இருக்கு, ஆனா அமெரிக்காவோட ராஜ்யம் இவர் மேல இருக்கு. இவரை தொட்டா அங்க அதிரும். ஆமா, அதிரும். அப்ப உங்க மேல ராஜ்யம் இருக்கு. ஒரு அமெரிக்கனை இங்க கொன்றுங்க, நாளைக்கு வந்து அது பெரிய நியூஸா மாறுதா இல்லையான்னு பாருங்க. தூதரக பிரச்சனை ஆயிரும் சார். இல்ல, எங்கள் நாட்டு மக்கள் மனுஷன் ஒருத்தர் உங்க ஊருக்குள்ள அனுப்பணும், அவன் எப்படா நீங்க கொல்ல போச்சு, பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்படித்தான் உங்களை பிசாசு தொட முடியாது சார். அக்கா கையை தட்டுங்க, முடியாது சாரே, முடியாது. என்ன, ராஜ்யத்தின் புத்திரன், இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு சுதந்திரமானவன், பரலோக காணி ஆட்சிக்கு சுதந்திரமானவன். பரலோகத்தில் உம் சித்தம். அப்ப இயேசுக்கு பரலோகத்தை பத்தி அறிவு இருந்தனால, அதுல எவ்வளவு செழிப்பு இருக்குன்னு தெரிஞ்சனால அது அப்படியே உள்ள வரணும்னு விரும்பினார். அப்ப இந்த இளைஞனுக்கு அப்பா வீடு எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்ப அவன் சொன்னா, நான் திரும்பி என் தகப்பனிடத்தில் போவேன்னா. இங்க பாருங்க, ராஜ்யத்தை பத்தி என்ன வந்துருச்சுன்னா, ஐஸ்வர்யம் வரும், சொல்லுங்க, ஆரோக்கியம் வரும், நல்ல மனநிலை வரும், வாழ்க்கை சுத்தமாகும், சரீரம் சுத்தமாகும். கை தட்டுங்க. இதெல்லாம் கிங்டம் 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 மைண்ட் செட், கிங்டம் மைண்ட் செட். ஸோ இந்த வாரம் தொடர்ந்து கிங்டம் மைண்ட் செட்டை பற்றி ஒரு 2 வாரம் எடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த வாரம் கிங்டம் மைண்ட் செட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே 15ஆம் அதிகாரம், லூக்கா 15:16 வாசிங்களேன். அப்பொழுது பண்டிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் ஸ்கூலில் இருக்கும்போது அசம்பிளியில் வந்து இதை ஒரு நாள் எங்கள் தமிழ் டீச்சர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பேசினார். பண்ணி திக்கிற தவிடு சாப்பிட்டான் நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் பைபிளை கூர்ந்து படிச்சிங்கன்னா பண்ணி திங்கிற சாப்பாடை கூட அவனுக்கு தரலை. பண்ணி தவிட சாப்பிட்டான், தவிட தரமாட்டேன்ட்டாங்க சார். அவன் அதில் ஆசையாக இருந்தான், அது கூட அவனுக்கு கிடைக்கல. தரித்திரத்தை விட மோசமானது பற்றாக்குறை, இல்லாமை, ஏழ்மை, வறுமை, தரித்திரம், அப்படி போகுது. அப்ப அங்க இருக்கும்போது அவன் ஒன்று யோசிக்கிறான். இந்த வாரம் அந்த வசனத்தில் கொஞ்ச நேரம் பிரசங்கிக்க விரும்புகிறேன், வாசிப்போம். அப்பொழுது அவன் 12 அப்பொழுது பண்டிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, புத்தி தெளிஞ்ச எல்லாம் பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க, புத்தி தெளிஞ்ச உடனே எல்லாம் சொல்லுங்க, புத்தி, திரும்ப சொல்லுங்க, புத்தி தெளிஞ்ச உடனே முத உள்ள இருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர். எல்லாம் சொல்லுங்க, கூலிக்காரன். சொல்லுங்க, கூலிக்காரன். சொல்லுங்க. புத்தி தெளிஞ்ச உடனே ஒரு கம்பேரிசன் அவனுக்கு வருது. கையை தட்டு, புரிஞ்ச மட்டும் கையை தட்டு, புரிஞ்ச மட்டும் கையை தட்டு, புரிஞ்ச மட்டும் கையை தட்டு. புத்தி தெளிஞ்ச உடனே ஒரு கம்பேரிசன் வருது. என்ன கம்பேரிசன்னா, வேலைக்காரன் இப்படி இருப்பான்னா நான் பிள்ளை, நான் எப்படி இருக்கணும்?
அதைத்தான் இயேசு சொன்னார். இந்த கம்பேரிட்டிவ் மைண்ட் செட் உனக்கு வரணும், கம்பேரிசன் பண்ற அந்த மைண்ட் செட் உனக்கு வரணும் மகனே. அதுதான் கிங்டம் மைண்ட் செட். அந்த கம்பேர் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தார் இயேசு. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இப்படி உடுத்து வைப்பார். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா கையை தட்டுங்க. ஆமென். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவனுக்கு விசுவாசம் அப்பா வீட்டை நினைச்ச உடனே விசுவாசம் எப்படி தெரியுமா வந்துச்சு? வேலைக்காரனை பார்த்தோன்னு விசுவாசம் வந்துருச்சு. எனக்கு பல நேரம் இந்த உலகத்தான பார்த்த விசுவாசத்தில் சோர்ந்து இருப்பேன் பாருங்க. இந்த உலகத்தான பார்த்தோன்னே எனக்கு விசுவாசம் வந்துடும். வேலைக்காரன் இப்படி இருக்கிறானா, நான் பிள்ளை, நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்கவனா நல்லா வச்சிருக்காரு, நல்லா வச்சிருக்காரு, நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு பொறுமாத, புலம்பாத. அவனை நல்லா வச்சிருந்து கூட உனக்கு இந்த அறிவு வரலனா, அவனையும் நாசமாக்கி இருந்தா உனக்கு எப்படிரா விசுவாசம் வரணும்? உனக்கு விசுவாசத்தை வர வைக்கிறதுக்கு தாண்டா அவனை நான் நல்லா வச்சிருக்கிறேன். கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியமான சம்பவங்களில் ஒன்று, என் வாழ்க்கையில் பல நேரங்களிலே என் விசுவாசத்தில் ஒட்டஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கும்போது என்னை தூக்கி நிப்பாட்டினதெல்லாம் நான் பார்த்த உலகத்தாங்க தான். என் வீட்டு வேலைக்காரனுக்கு பூர்த்தியான சாப்பாடு எப்படி கம்பேர் பண்ணாம பாருங்க. அவன் கம்பேர் பண்ணாம பாருங்க. என் பிள்ளை, என்னுடைய பிள்ளை வயிற்று வந்து ஐ திங்க் ஆமாம் பிறந்த உடனே அவனுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், சின்ன பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னப்போ, அதனால் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் அது பண்ணு சொன்னப்போ ஒரு முடிவு எடுத்து அவனுக்கு தகப்பேன். நான் முடிவு எடுக்கலைன்னா அங்கே ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிரும் சார், நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் உட்காந்துருக்கிறேன், என்ன எடுக்குன்னு தெரியல, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு ஒத்து வரல நீ பார்க்காத, எனக்கு அது நல்லா ஒத்து வரும், நான் பார்ப்பேன். பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கே பார்த்த ஆக்டர்ஸோட பசங்கள்லாம் அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா மெஜஸ்டியா வந்து அவன் மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறான். மெதுவாக எனக்குள்ளே பேசுகிறாரு, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு அவர்களுடைய அங்கே அரசியல்வாதி பிள்ளைங்க இருக்கிறாங்க, நடிகர்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்களை எத்தனை பேரா என்ன தெரிஞ்சவங்க, ஆனால் அவங்க பிள்ளைகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்னா உன் பிள்ளை எப்படி ஆரோக்கியம்? சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நான் சொன்னேன் ஆப்ரேஷன் கேன்சல். ஆமாம், மிராக்கிள் என்ன செஞ்சிருச்சு? நடந்துருச்சு. நடக்கணும். உங்களுக்கு எதுவும் உறுதி இருக்கா? என்ன உறுதி? இந்த பயல்களெல்லாம் நல்லா இருக்கும்போது என் பையன் எப்படி நல்லா இல்லாமல் இருப்பான்? அடுத்த ஸ்கேன் எடுக்கிறாங்க. சார் எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். ஆமாம், இங்கே பெர்ஃபெக்ட் ஆனா எல்லாம் அங்கே பெர்ஃபெக்ட் ஆயிரும். இங்கே கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இங்கே கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கம்பேர் பண்ணலாமா? பண்ணணும். அதுதான் கிங்டம் மைண்ட் செட். கைய கிங்டம் மைண்ட் செட் தெரியுமா? கம்பேர் பண்ணணும் சார், கம்பேர் பண்ணணும். அந்த கம்பேரிசன் தான் உங்களை வெறியாக்கும். ஆமா ஆமா ஆமா, தொடுறதெல்லாம் எனக்கு அம்பானி செய்யறதெல்லாம் வாய்க்குதியா, அந்த செய்யறதெல்லாம் வாய்க்குது. இந்த மனுஷன் செய்யறது வாய்க்குன்னா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும்
இரவும் பகலும் தியானமா இருக்கிறீங்க. நீங்க செய்யறது எப்படி சார் வாய்க்காம போகும்? வாய்க்காம போயிடுச்சுன்னா அவனை பாரு. அவன் தான் உன் ஃபெய்த்தை உனக்கு கூட்டி கொடுக்க போற ஆளு. அவனை பார்க்கும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் வளரும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு தேங்க் பண்ணுங்க. இதுதான் பாருங்க 60% லைஃப் ஸ்டைல். நான் போறேன் 30, 60, 100. அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமான 100 பேசுறேன். 30ன்றது என்னன்னா, இந்த உலகத்துல ஏதோ ஒரு ஓரத்துல என்ன சொல்லுங்க, ஏதோ ஒரு ஓரத்துல அமைதியா வாழ்ந்துட்டு நாங்க தரித்திர பிள்ளைகளா கைத்தட்டி ஒரு குடிசையில பாட்டு பாடிட்டு செத்துடுறோம் சார். செத்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டு அங்க ஏதோ ஒரு ஓரத்துல, அங்கேயும் ஓரம் தானா, இங்கதான் ஓரம்னா அங்கேயாச்சும் செட்டுருக்கு வாடா, அங்கேயும் ஓரத்துல. அப்ப எங்கதான் நீ நடுவில் உட்காந்துருப்ப? திஸ் இஸ் வாட் 30% ஜஸ்ட் பாஸ். ஏதோ பாஸ் ஆயிட்டு ஏதோ ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு இடத்துல அப்படி வாழ்றது. ஆனால் 60ன்றது 50க்கு மேலே என்ன சொல்லுங்க, அதாவது 50ன்றது ஆவரேஜ். ஆமாம் 50%. 50க்கு மேலே தான்டா நான் இருப்பேன் அப்படின்னு நீ நினச்சின்னா நீ 60க்கு வந்துட்டேன்னு அர்த்தம். அடுத்து 100 இருக்கு, கிங்டம் மைண்ட் செட்டு. அவன் சொன்னான் பூர்த்தியான, எல்லாம் கை தட்டுங்க, பூர்த்தியான கம்ப்ளீட். சரி 60 பேசிட்டு போவோம். வேலைக்காரன் நல்லா இருப்பான்னா எல்லாம் சொல்லுங்க, நான் ரொம்ப நல்லாவே இருப்பேன் சார். ஆமென். அதான் சொல்லுவாங்க, நீ பேசுறது தப்பு அப்படின்வாங்க. நேற்று வரைக்கும் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, ஆனால் நீ தப்புன்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் இது ரைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ற. நீ எதையுமே தப்பா சொல்றவே, நீ என்ன தப்புன்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கிற அர்த்தம். நல்லா கவனிங்க. இயேசு கம்பேர் பண்ண கற்றுக் கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, கையை எப்படி காட்டுங்க. கம்பேர் பண்ண கற்றுக் கொடுத்தார். கிங்டம் மைண்ட் செட்னா கம்பேரிசன், கம்பேர் பண்ணணும். வேலைக்காரனுக்கு திருப்தியாக சாப்பாடு இருக்கும்போது நான் ஏன்டா பசியில் சாகணும் என்று நினைச்சான் பாருங்க. அவன் விசுவாசத்தை சும்மா கப்பன்னு, எப்படி கப்பன்னு அப்படியே தீப்பிடிச்சு எரிய வச்சிருச்சு. பல நேரங்களில் எனக்கு விசுவாசம்லாம் சோர்ந்துருச்சுன்னா நான் டக்குன்னு 2 படத்தை போட்டு பார்த்துடுறது. ஆமாம் உங்களை இடரலுக்குள்ளாக்கும்படி இதை நான் சொல்லாமல் உங்களை கட்டி எழுப்புவதற்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த பயல்கள்லாம் இப்படி இருக்கிறாங்கடா என்கிட்ட ஆவியான பேசிகிட்டே இருப்பார். அது எப்படி சார்? சினிமா பார்க்கும்போது கர்த்தர் பேசுவார், என் சர்ச்சுக்குள்ளே உட்காரும்போது பிசாசு பேசுகிறேன் உன் காதில். இந்த ஆள் சர்ச்சில் உட்காரும்போது பிசாசு பேசுவான்னா, டிவி பார்க்கும்போது எனக்கு கர்த்தர் பேசுவார். சார் கடவுளோடு இணைஞ்சிருக்கிறவனுக்கு எங்கே இருந்தாலும் பேசிகிட்டே இருப்பார். அப்போ நான் பார்க்குறேன், கம்பேர் பண்ணுறேனே ரைட்டா, நீ என்னடா கம்பேர் பண்ணுறேன்? நானே கம்பேர் பண்ணேன்டா. எதை கம்பேர் பண்ணீங்க ஆண்டவரே? வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அவைகள் அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அந்த பறவை ஒரு நாள் கூட விதைச்சது இல்லடா. அவைகளையும் அவர்கள் பரமபிதா அல்ல, உங்கள் பரமபிதா அவைகளையும் போஷிக்கிறார். அப்ப விதைக்காட்டினாலும் போஷிக்கிறார்ல. எத்தனை நான் போய் கேட்டேன் எங்க லீடர்கிட்ட, அப்ப நம்ம விதைக்க வேணாம்னு தானே சொல்லுது. அர்த்தம் அப்படி இல்லை தம்பி, விதைக்காத பறவையவே நான் போஷிச்சா விதைக்கிற உன்னை எப்படி நான் போஷிக்காம? சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் பாடுவோம். சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இயேசு கம்பேர் பண்ண கத்து கொடுத்தாரு. பறவையை பார், அது விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, சேர்த்து வைக்கிறது இல்லை. அது செத்துருக்கா? என்னைக்காச்சும் ஒரு காக்கா சாப்பாடு இல்லைன்னு செத்துருக்கா? நீ ஒரு காக்கா சொல்லுங்க சார், யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க சார், ஒரு காக்கா பசியிலேயே செத்துச்சுன்னு சொல்லுங்க. கரண்ட் கம்பியில் அடி வாங்கி. ஆனா நம்ம சோறு போட்டு வளர்க்குறோம்னு வாங்கின லவ் பேர்ட்ஸ் செத்து போயிருக்கு. அவர் சொல்லுவார், ஒழுங்க என்ன விட்டா நான் சோறு போட்டிருப்பேன், நீ சோறு போடுறன்னு பேரு கூட பேர் வைக்கிற சோறு வச்சு அந்த மாதிரி.
பாருங்க, கடலுக்குள்ள நூற்றுக்கணக்கான மீன் இருக்குது, சாக மாட்டேங்குது. மில்லியன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்குது, சாக மாட்டேங்குது. நம்ம ஒரு 4 மீனை வாங்கி வச்சா செத்து போயிடுது. அவர் சொல்லுவார், இது உனக்கு ஒத்து வராதுரா, ஏன்னா நான் தான் போஷிக்கிற தேவன். அப்போ அவைகள் ஒன்று கூட என்ன செய்யறது இல்லையா, சாகலை, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய கடவுள் பாருங்க சார். சிலர்லாம் ஒரு 500 கிளி 1000 கிளிக்கு சாப்பாடு போட்டோன்னே டக்குனு யூடியூப்பில் போட்டுறாங்க, டே நான் 50 கோடி கிளிக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன்டா. அதெல்லாம் போஷிக்கிறவரு உன்னை போஷிக்க மாட்டாரா? சொல்லுங்க சொல்லுங்க. அதை பார்க்கணும். பார்க்குறப்ப உனக்கு தெரியணும், எங்கள் அப்பா தானே உனக்கு சோறு போடுறாரு. அது சொல்லும், ஆமாம், அப்போ எனக்கு போட மாட்டாரா? அதை தவிர நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நான் சொன்னேன், அது கிளி ஆண்டவரே, ஒரு கிலோ அரிசி வாங்கினா வருஷம் ஃபுல்லாக மாதம் ஃபுல்லாக போட்டுடலாம். சரி விட்டு, திமிங்கலங்களை கவனித்து பாருங்கள். கைத்தட்டுங்க, திமிங்கலங்களை கவனித்து பாருங்கள். அது தேவனை நோக்கி காத்திருக்குமா? சார் சார் திமிங்கலம் சார், சார் டிரைவர் சார், திமிங்கலம் சார். அவர் திமிங்கலம்லாம் கப்பலே வந்து திமிங்கலத்துக்குள்ள போறோம் தெரியாமலே உள்ள போயிடுவாங்க சில. அப்படி பெரிய பெரிய திமிங்கலங்கள்லாம் இருக்கு, பெரிய பெரிய திமிங்கலங்கள்லாம் இருக்கு. அந்த திமிங்கலங்களுக்கு உணவளிக்கிற கர்த்தர் உங்க ப்ராஜெக்ட் காசு கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? கம்பேர் பண்ணு. வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அடுத்து சொல்றார், கூட்டு வந்து காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அப்ப கிங்டம் மைண்ட் செட்னா என்ன? உங்களை சுத்தி இருக்கிற நல்லவனெல்லாம் பார்த்து பொறாமப்படுறது இல்லை, அவங்கெல்லாம் பார்த்து இவங்களையே போஷிக்கிற நீங்க என்னை எவ்வளவு போஷிப்பீங்க ஆண்டவரே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்தரா, தேவைகள் என்னை ஒன்றும் செய்யாதே, அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி. அடுத்த காட்டு புஷ்பத்தை பாருறாரு, ஆகாயத்து பறவை பாருறாரு. கடைசியா சொல்றாரு, நல்லா கவனிங்க, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உங்கள் பரமபிதா உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 33ல சொல்றாரு, ஆகையால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ஓகே, ராஜ்யம். யாரோ ஒரு ஆள் அடுத்தடுத்து தொடங்கிறாரு, திரும்ப யாரோ பேசுறீங்க, மைண்ட் வாய்ஸ் கேட்டா பாட்டு நிப்பாட்டி நான் மேட்டருக்கு வரேன். ப்ராஃபிட். ஓகே, நல்லா கவனிங்க. கிங்டம் பேசும்போது தான் கம்பேரிசன் பேசுறாரு. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுற 6:30 சொல்ற, இன்றைக்கு இருந்து நாளை அடுப்புல போற காட்டு புல்லு. நடிகர்களை பார்த்து பொறாமப்படாதீங்க, பணக்காரர்களை பார்த்து பொறாமப்படாங்க, அரசியல்வாதியை பார்த்து பொறாமப்படாது, தீமையானவர்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஆமா, இவங்க எல்லாரையும் பாருங்க, இவங்களே நல்லா இருப்பாங்கன்னா நாங்களாம் ரொம்ப நல்லா இருப்போம் சார் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களெல்லாம் நேசிக்கிறாரு, அப்ப என்னையும் நேசிப்பாரு என்று நிறைய பேர் சொல்லி, நீங்கள் ரொம்ப கெட்டவன் நான் அவங்களை கூப்பிட்டு சத்தமே போட மாட்டேங்க, வாப்பா கெட்டவனே என்னையே இவ்வளோ ஆசீர்வதிக்கிறார்ல, எவ்வளோ நல்லவன், போய் அவர்கிட்ட சொல்லு, இவனே ஆசீர்வதிக்கிறீங்க, என்ன ஆசீர்வதிங்க, நான் நல்லவன் தானே அப்படின்னு சொல்லு. ஆமாம், ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். வரவனுக்கெல்லாம் விசுவாசத்தை தூண்டி விடுங்க. உங்களை திட்ட வரவனுக்கு கூட விசுவாசத்தை கொடுங்க. நீ நல்லவர் சார், பாரு வந்து நல்லவனை கர்த்தர் கை விடுறதே இல்லை பத்தியா, ஆமேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விசுவாசத்தை அனுப்புங்க. நீ கெட்ட வேணா பத்தியா, என்னையே ஆசீர்வதிக்க, உன்னை ஆசீர்வதிப்பார்ல, போய் ஜோம் பண்ணு, போ நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசிக்க. யாரையும் திட்டாதீங்க. கூடுமான அளவு தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அவன் சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். ஸோ போங்க, எதை கேட்டாலும் எதை பார்த்தாலும் அதை நன்மைக்கு எதுவாக ஆவியானவங்கள்ட்ட பேசுவார். காட்டு புஷ்பத்தை கம்பேர் பண்ணார், ஆகாயத்து பறவையை கம்பேர் பண்ணார். இன்னொரு இடத்துல வந்து நிறைய இடத்துல சொல்கிறாரு, அடைக்கலான் குருவியை கம்பேர் பண்ணுறாரு. 2 காசுக்கு 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 4, 1 காசுக்கு 2னா 2 காசுக்கு எத்தனையா? 5. நீ எந்த ஸ்கூல்லையா படிச்ச? நீ 3ன்ட்டான். எந்த காலேஜா? பிஜ்ரா காலேஜா? காலேஜுக்கு வந்துட்டேன் 4. ஏசினார் கணக்கில் கொஞ்சம் வீக்கு. 1 காசுக்கு 2ன்னாரு, 2 காசுக்கு 5ன்ட்டாரு.
இல்லை லூக்கா வந்து வீக்குன்னு நினைக்கிறேன். லூக்கா கொஞ்சம் நேக்கா, கொஞ்சம் அன்னைக்கு சீக்கிரம் இருந்தனால கிளாஸுக்கு போகாம. அது ஊழியக்காரர் சொன்னார், ஒரு காசுக்கு 2ன்னா 2 காசுக்கு 4, ஆனால் 2 ஜோடி வாங்கினா 1 ஃப்ரீயா. 2 ஜோடி வாங்கினா ஏன் அவ்வளோ சீப்பாக அடைக்கலான் குருவி. அந்த சீப்பான அடைக்கலான் குருவி கூட ஒன்று கூட பரமபிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழுவதில்லை. எவ்வளோ பெரிய தேவன், அதை எப்படி காக்கிறான்? விட்டுருவாரா ஒன்று, விட்டுருவாரா? சொல்லுங்க கன்னட பேச, விட்டுருவாரா ஒன்று, அவ்வளோ சீக்கிரத்தை விட்டுருவாரா?